இன்னைக்கு ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நார்த்தங்காய் ஊறுகாய், கிடா நார்த்தம்பாங்க இது, இல்லைன்னா கிடாரங்காய். ரொம்ப பெருசாக இருக்கும். அது ஊறுகாய் போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த காயை கீத்தாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னது இல்லாமல் கட் பண்ணிக்கணும். இது காய் ரொம்ப காயம் இல்லாமல் பழமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த காய் கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி ஸ்கொயர் பின்னாடி மாதிரி கட் பண்ணிக்கணும். இதை வந்து உப்பு போட்டு ஒரு 3-4 நாள் அறுதி வெயிலில் வச்சோன்னா அந்த வெயிலும் அந்த உப்புலேயும் சேர்ந்து வெந்துடும் பாதி. அதுக்கப்புறம் நம்ம தாளித்தோன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும், கசப்பு இல்லாமல். இது உடனே ஊறுகாய் போட்டோம்னா நல்லா இருக்காது, கசப்பு இருக்கும். அந்த தோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால வேகாது. இந்த மாதிரி ஒரு மண் சட்டி வேணால் ஊறுகாய் சாடியில் போட்டு ஊற வச்சுக்கணும், கிளாஸ் பாத்திரத்தில் போட்டு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு ஒரு உப்பு கூடவே இருக்கணும். பாத்திரம்லாம் தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும், தண்ணி படாமல் கையும் படாமல் இந்த மாதிரி கிளறி விடலாம். கிளறிட்டு இந்த மாதிரி குலுக்கி விடலான்ட்டு எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு 2-3 டைம் எடுத்து இந்த மாதிரி குலுக்கி விடணும். இப்போ இது மேலே ஒரு துணி போட்டு வேடு கட்டிட்டு வெயிலில் வைக்கலாம், தூசி கொட்டாமல். இல்லை டைரெக்டாகவும் அப்படியே வெயிலில் வச்சுக்கலாம். இது வெயிலில் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு பார்க்கலாம். மூடி போட்டு வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். அப்படியே வேடு கட்டி வச்சுக்கணும். ஊறுகாய்க்கு ஊற வச்ச காய் ஒரு நாள் ஆகிருக்கு, வெயிலில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலர் மாறி இருக்குது. இப்போ இதை வந்து அடிக்கடி குலுக்கி விடணும். இப்படி குலுக்கி விட்டால் போதும், கை போடக்கூடாது. இதை ஒரு 2 நாள் வைக்கலாம். இது காய் நல்லா ஊறிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, இன்னொட்ட 3 நாள் ஆகிருக்கு. கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நாளைக்கும் இருக்கும், நல்லாயிருக்கும் ருசி. இல்லை உடனே வேணும்னா இந்த காயை வந்து சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்து உடனே பண்ணுவாங்க, அது மாதிரியும் பண்ணலாம். அதோட இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஊறுகாய் போடலாம். இது கிடாரங்காய் 2 காய் எடுத்திருக்கேன். இதில் இதுக்கு தேவையான பெருங்காயம் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், இதுக்கு வெந்தய ஊறுகாய்னே சொல்லுவாங்க, 1/2 ஸ்பூன் வெந்தயம். வரமிளகாய் 20 கிட்ட எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்கலாம். காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், எவ்வளோ காரம் போட்டாலும் கம்மியாக தான் தெரியும், அதுக்கு அப்படியே போட்டுக்கணும். தாளிக்காய் கடுகு, நல்லெண்ணெய் வந்து நிறைய எடுத்துக்கணும். இப்போ பெருங்காயம், வெந்தயம், மிளகாயெல்லாம் வறுத்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காயம் பொரிக்க பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு, எடுத்துடலாம். மிளகாய், ரொம்ப கறிக்கிறாமல் எடுத்துக்கணும். இப்போ மிளகாய் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதுலேயே வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கலாம். வெந்தயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப கருகக்கூடாது, கசக்கும். இப்போ இதை வறுத்ததெல்லாம் பொடியாக முணுக்கிக்கலாம் மிக்சியில் போட்டு. பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சிக்கலாம், வாசம் போகாமல் மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நிறைய விட்டுக்கணும். இப்போ
எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். வெறும் கடுகு மட்டும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு கடுகு வெடிச்சு முடிச்சோன்னா அந்த காயெல்லாம் போட்டுடலாம். ரொம்ப வேக விட வேண்டியதில்லை. ஒரு கலரி விடலாம். நம்ம குலுக்கி விட்டாலே போதும். மஞ்சள் தூள், எனக்கு காய் வந்து ஏற்கனவே உப்புல வேக வச்சுருக்கோம் 3 நாள். இப்போ அந்த பொடியை போட்டு குலுக்கிட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து ஒரு குலுக்கிட்டு எடுத்துடலாம். அது இந்த மாதிரி குலுக்கி விட்டாலே போதும். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து வெயிலில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கெடாமல் இருக்கும் 6 மாதத்துக்கு மேலே. மூடி போட்டு அப்படியே வச்சிடக்கூடாது. வாரத்துக்கு ஒரு டைமாவது எடுத்து வெயிலில் வைக்கணும். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எலுமிச்சங்காயிலும் இதே இது செய்யலாம். நார்த்தங்காய், எலுமிச்சங்காய் இது ரெண்டும் இந்த காய் கிடைக்கலைன்னா எலுமிச்சங்காயில் செஞ்சுக்கலாம்.